அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் இங்கே சாலமோன் செல்வ பெருக்குடையவர்களை, ஐஸ்வர்ய பெருக்குடையவர்களை, அதாவது அதிகமாக பணம் இருக்கக்கூடியவர்களை, உழைக்கிற வேலை செய்கிறவர்களை குறித்து அவர் தன்னுடைய வாழ்நாளிலே கண்ட சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசங்களினால் என்ன கிடைக்கிறது என்பதை இந்த காரியங்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று சொல்லி அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். செல்வத்தின் மேலே பிரியம் வைக்கிறவர்களை அவர் செல்வ பிரியன் என்று அழைக்கிறார். பணத்தின் மேலே பிரியம் வைக்கிறவர்களை பணப்பிரியன் என்று அழைக்கிறார். அவர்களுடைய வாழ்நாளிலே சூரியனுக்கு கீழே அவர்கள் செல்வத்தை பெருக்கினாலும் பணத்தை பெருக்கினாலும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று சொல்லி இங்கே சாலமோன் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் அவன் திருப்தி அடைகிறதில்லை என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, அவன் பொருள் பெருகினால் அதனை தின்கிறவர்களும் பெருகிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஒருவன் பணம் அதிகமாயிடுச்சுன்னா அவன் தவறான வழிகளில், அநீதியான வழிகளில் தன்னுடைய பணத்தினால் எல்லாம் சாதிச்சு விடணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவனோடு கூட அவன் சேர்த்து கொள்ளுகிறவர்கள் அவனுடைய செல்வத்தை அழிக்கிறவர்களாக, தின்கிறவர்களாக அவர்கள் அவனோடு கூட சேர்ந்து விடுவார்கள் என்கிற ஒரு தீமையை கண்டு அவர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வசனத்தில் அவனுக்கு தூக்கமில்லை, தூங்க ஒட்டாது என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் விக்கினத்தினால், அதாவது பொல்லாத தொல்லையினால் அது அழிந்து போகிறது. அவனுக்கு கேடு உண்டாக்கும்படி அது சேர்த்து வைக்கப்படுகிறது. அவன் தன்னுடைய தாயின் கற்பத்தில் வரும்பொழுது அவன் நிர்வாணியாக வந்தான். அவன் இப்போ போகும்போது நிர்வாணியாக திரும்ப போவான். தன் பிரயாசத்தினால் உண்டான பலனை அவன் தன் கையில் கொண்டு போவதில்லை என்கிற காரியங்களை அவர் பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 6:7-10 வரையிலும் பவுல் அதை தான் சொல்கிறார். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று அவரும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 7வது காரியங்களை சொல்கிறார். தன் நாட்களில் இருளில் புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் உடையவனாக அவன் வாழ்கிறவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி செல்வம் பெருகினவர்கள், செல்வத்தின் மேல் பிரியம் வைத்தவர்கள், பணத்தின் மேல் பிரியம் வைத்தவர்கள், அவர்கள் கடின உழைப்பினால் இவைகளை சேர்த்தாலும் அவர்கள் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தினால் இந்த காரியங்களை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இடையிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திர இன்பமாக இருக்கும் என்று சொல்லி வேலை செய்கிறவன், அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவர் கடின உழைப்புக்கு அதற்கேற்ற பலன் உண்டு. தேவன் அந்த ஒரு பிரமாணத்தை தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உழைக்காம ஒரு காரியமும் நடக்காது. கடின உழைப்பு தான் நல்லது, அதுதான் பலன் தரும். அதுவும் தேவ பக்தியோடு கூடிய கடின உழைப்பு மிகவும் நல்ல பலனை தரும்னு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது தேவ பக்தியோடு சேர்ந்த அந்த முயற்சி இருந்துச்சுன்னா இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி அங்கே பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் சூரியனுக்கு கீழே வாழ்கிற மக்கள் அவர்கள் கடினமாக உழைத்தாலும் அவர்களுக்கு இந்த பலன்தான் உண்டாகிறது என்று சொல்லிட்டு சரீர முயற்சியையும் தேவ பக்தியோடு கூட இணைந்த சரீர முயற்சியானது எப்படி இருக்கும்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு நல்ல நித்திரை வரும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 127:1 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கடின உழைத்து அநேக காரியங்களை சேர்த்தாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் 18ஆம் வசனத்தில் உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே
நலமும் உத்தமும் என்கிற காரியம் என்பதை நான் கண்டேன் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஆண்டவர் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனுக்கு கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அவன் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிக்கிறது அவருடைய கிருபை என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலும் ஞானமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் இந்த உலகத்தில் மனுஷன் நிர்வாணியாக வந்தபடினால் அவன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, அவன் ஒன்றும் கொண்டு போவதில்லை. இங்கே இருக்கிற நாட்களில் தேவ பக்தியோடு கூட சேர்ந்த கடின உழைச்சானா தேவன் அவனுக்கு அதை அனுபவிப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அவர் தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்கிற ஒரு சமாதானம் நிறைந்த நல்ல தூக்கம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற கருத்து என்ன? பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். செல்வ பிரியர்களாக பணப்பிரியவர்களாக இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வைங்க. அதாவது நீங்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யுங்க என்கிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் 29, 30 அங்கே பேதுரு தொடங்குகிறார். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கின உடனே இயேசு சொல்லுகிறாரு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நீங்கள் கடின பிரயாசப்பட்டு வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்துணையான வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் உங்களுக்கு துன்பங்களோடு கூட நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தருகிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லி இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடின முயற்சி வேண்டும். சோம்பலை வேதம் வெறுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே கடின உழைப்புடையவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா பின்பு இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறவைகளினால இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ஆத்துமாவிற்கும் செலவு பண்ணப்படவும் நாம் விரும்பினவர்களாக பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறவர்கள் அனுபவிக்கிற அந்த திருப்தி இல்லைன்னு சொல்லுகிற காரியம், தின்கிறவர்கள் பெருகுகிறார்கள் என்கிற காரியம், தூக்கமில்லைன்னு சொல்லுகிற காரியம், கேடு உண்டாகிறோன்னு சொல்லுகிற காரியம், விக்கினத்தினால் அழிந்து போகிறோன்னு சொல்ல காரியம், நான் நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போனேன்னு சொல்லி அல்ல. எனக்கு அங்கே நான் பரலோகத்தில் போகும்பொழுது நான் மாளும்பொழுது நித்தியமான வீடுகளில் என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலகப் பொருள்களினால் நிறைய சிநேகிதர்களை சம்பாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் என்கிற ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இங்கே நம்ம படுத்தோன்னு சொன்னால் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிறபடினால ஒரு நல்ல நித்திரையையும் அவர் கட்டளையிட முடியும், மகிழ்ச்சியையும் கட்டளையிட முடியும். அதற்கென்று வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய்.